أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تؤسر وتمم بالخير يا فتاح يا فتاح يا فتاح افتح لنا أبواب العلوم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நம்ம முஸம்மில் சூராவினுடைய 20வது ஆயத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில், அதாவது இறங்கிய இடங்கள், இறங்கிய இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 1லிருந்து 19வது வசனம் வரைக்கும் மக்காவில் இறங்கியதாகவும் 20வது வசனம் மட்டும் மதீனாவில் இறங்கியதாகவும் பார்த்தோம். அது இல்லாமல் இந்த சூறாவினுடைய ஆரம்ப ஆயத்துகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா இரவில் நின்று வணங்கிறது கேவரம். இப்போ இரவில் பாதி பகுதியோ அல்லது அதைவிட குறைவாகவோ, சற்று குறைவாகவோ அல்லது அதைவிட சற்று கூடுதலாகவோ நீங்கள் நின்று வணங்குங்க அப்படின்னு சொல்லி ஏவுறோம். அப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? அவங்க சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இரவில் நின்று வணங்குறாங்க, சஹாபாக்களும் இரவில் எழுந்திரிச்சு வணங்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிற அளவு, அதாவது இரவில் பாதி பகுதியோ அல்லது அதில் சற்று குறைவாகவோ அல்லது அதில் சற்று கூடுதலாகவோ அந்த நேரம் சரியாக கணக்கிட தெரியாமல் தவறி போயிடுமோ அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவங்களாக ஆகியிருந்தாங்க. அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு என்ன செஞ்சாங்க? நின்று வணங்கக்கூடியவங்களாக ஆகியிருந்தாங்க. அப்போ இதே நிலைமையிலே அவங்க கிட்டத்தட்ட 12 மாதங்கள், 1 வருட காலம் இந்த மாதிரி இரவு தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹு தஆலா இதுக்கு பின்னாடி 12 மாதங்களுக்கு பின்னாடி இந்த 20வது வசனத்தை இறக்கி வச்சு முன்னாடி சொன்ன சட்டத்தை மாற்றி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது இந்த 20வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துலையும் சஹாபாக்களிடத்துலையும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இரவில் நின்று வணங்கி குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா முன்னாடி சொன்ன கட்டளையை இந்த ஆயத்தில் மாற்றிடுறான். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த 20வது வசனத்திற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸையில் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல்லதீன மஅக் வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார் علم أن لن تحصوه فتاب عليكم فاقرأوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرأوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا واستغفروا الله إن الله غفور رحيم صدق الله العليم. அதாவது இந்த 20வது ஆயத்தினுடைய மானாவை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இன்ன ரப்பக்க, நிச்சயமாக, இன்னன்னா நிச்சயமாகன்னு அர்த்தம். ரப்பக்க, உம்முடைய ரப்பாகிறவன், யஅலமு அறிவான், அன்னக்க நிச்சயமாக நீங்களாகிறவர்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன்னக்க நிச்சயமாக நீங்களாகிறவர்கள், தகூமு நிற்கிறீர்கள். எதற்காக நிற்கிறீர்கள்? வணக்கத்திற்காக நிற்கிறீர்கள். அதுனா மின் சுலுஸையில் லைலி, அதாவது சுலுசு அப்படின்னு சொன்னாக்க 3ல் 1 பகுதின்னு அர்த்தம். சுலுசை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த இடத்துல. சுலுசை அப்படின்னா அந்த சுலுசைனின்னு இருக்கும். சுலுசைனினா 3ல் 2 பங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல லைல கூட அந்த சுலுசைனி ஜாயிண்ட் ஆகுது, இலாஃபத் ஆகுது. அப்படி இலாஃபத் ஆகும் போது அந்த நூன் டுவெல் ஃபார்மட்டோட நூன் என்னாகும்? கேன்சல் ஆயிரும். அப்போ சுலுசையில் லைல் அப்படின்னு சொல்லி வரும் இலாபத்தில். அப்படின்னா இரவினுடைய 3/2 பகுதின்னு வரும். சுலுஸ் அப்படின்னு சொன்னால் 3/1 பகுதி.
இங்கே சுலுசைன் அப்படின்னு சொன்னால் 2/3 பகுதின்னு அர்த்தம். அந்த சுலுசைனுங்கிறது லைல் கூட சேர்றதுனால சுலுசையில் லைல் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல யாவை நம்ம கவனிக்கணும். இப்போ எப்படி வரும்? 2/3 பகுதி, 2/3 பாகங்களுக்கு சமீபமாக, அதுனான்னு சொன்னால் சமீபமாகவோ, நிஸ்ஃபஹு இன்னும் அதில் பாதியளவோ அல்லது இந்த இரவில் பாதியளவோ, சுலுசஹு அல்லது அதில் 1/3 பாகத்திலோ நீங்கள் வணக்கத்திற்காக நிற்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக உம்முடைய இறைவன் அறிவான். துவாயிஃபத்தும் மினல்லதீன மஅக, துவாயிஃபத்துன்னா கூட்டம், மினல்லதீன சிலர்கள், அதாவது அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த சிலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மஅக உங்களுடன் இருக்கிறார்களே, அதாவது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சஹாபாக்களை மென்ஷன் பண்ணுறான். அதாவது உங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினரும், அதாவது சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தினரும் உங்களோடு சேர்ந்து இந்த அளவில் நிற்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிகவும் அறிவான், உம்முடைய ரப்பாகிறவன் அறிவான். மேலும் அல்லாஹு தஆலாவாகிறவன் யுகத்திரு அளவாக கணக்கிடுகிறான், அல்லைல வன்னஹார இரவையும் பகலையும் அல்லாஹு தஆலாவே அளவாக கணக்கிடுகிறான். இரவும் பகலும் சேர்ந்தது 24 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம். பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் இருக்கலாம், அல்லது கூடுதல் குறைல். சில நேரத்தில் நீண்ட பகல் பொழுது இருக்கும், சில காலங்களில் நீண்ட இரவு பொழுது இருக்கும். இப்படி இரவையும் பகலையும் கரெக்டாக கணக்கிடக்கூடியவன் யார்? அல்லாஹு தஆலா தான். அலிம அவன் அறிந்து கொள்கிறான், அல்லன் துஹ்சூஹு அதாவது நீங்கள் சரியாக கணக்கிட மாட்டீர்கள். அந்த இரவில் நீங்கள் நின்று வணங்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கணும்? பாதியளவோ அல்லது பாதியில் சற்று கூடுதலாகவோ, பாதியில் சற்று குறைச்சலாகவோன்னு சொல்லி ஆரம்ப வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கான்ல, அந்த கணக்கு நேர கணக்கு நீங்கள் சரியாக துஹ்சூ அதனை நீங்கள் சரியாக கணக்கிட மாட்டீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அறிவான். உங்களுக்கு அந்த கணக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அதனுடைய நேரத்தை கரெக்டாக தெரிஞ்சவன். அதனால் அவன் என்ன செய்கிறான்? ஃபதாப எனவே, ஃபாக் இந்த இடத்துல மீனிங் எனவே, தாப அலைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு அளிக்கிறான். ஃபக்ரஉ ஃபா இந்த இடத்துலையும் ஃபா வருது. ஃபானாக்க எனவே, யக்ரஉ நீங்கள் ஓதுங்கள், ஒரு அளவு, மானாக்க ஒன்றுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு அளவு, எந்த ஒரு அளவுன்னு சொன்னால் தயஸ்ஸர உங்களுக்கு சுலபமான அளவு, மினல் குர்ஆனிலிருந்து எந்தளவு உங்களுக்கு சுலபமாகுமோ, எந்தளவு உங்களுக்கு லேசாக இருக்குமோ அந்த அளவு ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சலுகை கொடுக்குறான். அல்லாஹு தஆலா உங்களை மன்னிச்சிட்டான், அதனால் உங்களுக்கு சுலபமான அளவை நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்தது அலிம அவன் அறிந்து கொள்கிறான், அன்சைய கூணு உங்களில் இருப்பார்கள், மின்கும் உங்களிலிருந்து அன்சைய கூணு இருப்பார்கள் என்பதை அறிவான். எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள்? மருளா நோயாளிகளும் உங்கள் இடத்துல இருக்கலாம். இரவில் நின்று வணங்குறீங்க இல்லையா, அதனுடைய அளவு சரியாக தெரியாமல் பயந்த நிலையில் தானே நீங்கள் என்ன செய்கிறீங்க? எங்கே அல்லாஹு தஆலாவுடைய சொன்ன அளவிலிருந்து தவறி போயிடுமோ அப்படின்னு இரவு முழுவதும் நீங்கள் நின்று வணங்குகிறீர்கள். அப்போது உங்களிடத்துல மருளா நோயாளிகள் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அறிவான். ஆஹரூன இன்னும் சிலர்களையும் அவன் அறிவான். அந்த சிலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எலுரிபூன ஃபில் அருள் பூமியிலே செல்லக்கூடியவர்கள். இந்த இடத்துல எலுரிபூன லரபலேருந்து எலுரிபூ அப்படின்னு வந்திருக்கு. எலுரிபூனா செல்லக்கூடியவர்கள்னு அர்த்தம். பூமியிலே செல்லக்கூடியவர்கள். எபுத்தகூன மின் ஃபலுலில்லாஹ் எபுத்தகூன தேடியவாறு, மின் ஃபலுலில்லாஹ் அல்லாஹு தஆலாவுடைய அருளை தேடியவாறு பூமியில் செல்லக்கூடிய, பூமியில் பல பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வேறு சிலர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அறிவான். ஆஹரூன இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அறிவான். யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் யுகாத்திலூன போர் செய்யக்கூடியவர்கள், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அறிவான். இப்போ இரவில் முழுசும் நின்று வணங்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ பகலில் இந்த சஹாபாக்களில் சிலர் நோயாளிகளும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பகலில் முடியாமல் போயிடலாம். அதே மாதிரி பகலில் வாழ்வாதாரத்தை தேடி பூமியில் பல பகுதிகளுக்கும் பிரயாணம் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்படி பகல் பொழுதில் இவங்களுக்கு சில வேலைகள் இருக்கிறதுனால அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுருக்கான், அவங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடறான், அவங்கள மன்னித்து விடுகிறான். தாப அலைக்கும் உங்களை மன்னித்து விட்டான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
இப்படியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த உங்களுடைய சூழ்நிலைகள் அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஃபக்ரஉ நீங்கள் ஓதுங்கள். திருப்பி அல்லாஹ் சொல்கிறான் ஃபக்ரஉ நீங்கள் ஓதுங்கள். மா ஒரு அளவு தயஸ்ஸர மின்ஹு அந்த குர்ஆனிலிருந்து உங்களுக்கு எந்தளவு ஈஸியாகுமோ எந்தளவு சுலபமாகுமோ அந்த அளவுக்கு ஓதுங்கள். அகீமுஸ் ஸலா இன்னும் தொழுகையை முறையாக நிலைநிறுத்துங்கள். ஆத்து ஜக்காத் இன்னும் ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள். அக்கரிலுல்லாஹா இன்னும் அல்லாஹு தஆலாவிற்கு கடன் கொடுங்கள். கருளன் ஹசனா அழகான கடனாக கடன் கொடுங்கள். வக்கரிலுல்லாஹ் அப்படின்னா இந்த இடத்துல அல்லாஹு தஆலாவிற்கு கடன் கொடுங்கள் அப்படின்னா அல்லாஹுக்கு கடன் கொடுக்கறது இல்லை, தேவைப்படுவோருக்கு யாருக்கு தேவைப்படுகிறதோ அந்த நபர்களுக்கு அல்லாஹ்விற்காக கடன் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 4 விஷயங்களும் ஏவறான் அல்லாஹு தஆலா. அதாவது நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சுச்சுவேஷன் அல்லாஹ்க்கு தெரியும். அதனால் இரவில் நின்று வணங்கும் போது எந்தளவு லேசாகுமோ அந்தளவுக்கு குர்ஆனை ஓதி இரவு வணக்கத்தை நிறைவேற்றுங்கள். மற்ற நேரத்தில் தொழுகையை முறையாக நிலைநாட்டுங்கள். ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். இன்னும் அல்லாஹு தஆலாவிற்காக தேவைப்படுவோருக்கு அழகான கடனாக கடன் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஏவறான். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நிறைவேற்றுங்க. ஒமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் ஒமா இன்னும் சிலவற்றை எவற்றை என்றால் துகத்திமு முற்படுத்துகிறீர்கள். லி அன்ஃபுசிக்கும் உங்களுடைய ஆத்மாவிற்காக எதனை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ மின் கைரின் நன்மைகளில், அதாவது நன்மைகளில் நீங்கள் எதை முன்னெடுத்து செய்கிறீங்களோ அதை எதற்காக செய்கிறீங்க, உங்களுடைய ஆத்மாக்களுக்கு மறுமையில் நல்லவை நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நீங்கள் செய்தீர்களேயானால் தஜிதூஹு அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தஜிதூனாக்க நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்னு அர்த்தம். அந்த ஹூ அந்த நன்மைகளை குறிக்கும், ஹைரை குறிக்கும். அந்த ஹைரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்தல்லாஹே அல்லாஹ்வினிடத்திலே நீங்கள் அதனை பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி ஹுவ அதுவாகிறது ஹைரன் மிக்க மேலானதாகவும் வஅலம அஜ்ரா நற்கூலிகளில் மகத்தானதாகவும். அலம அப்படின்னு சொன்னாக்க மகத்தானது, அஜ்ரனா நற்கூலிகளில் மிகவும் மகத்தானதாகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதில் சொல்கிறான். அடுத்தது இன்னும் அல்லாஹு தஆலா இன்னும் என்ன ஏவறான், வஸ்தக்ஃபிருல்லாஹ் எனவே நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். மேலும் அல்லாஹ்விடமே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலாவாகிறவன் கஃபூருன் ரஹீமுன் கஃபூராக மிக்க மன்னிப்பவனாக, ரஹீமுன் இன்னும் மிக்க கிருபையுடையவனாகவும் ஆகியிருக்கிறான். இதுதான் இந்த 20வது வசனத்தினுடைய மீனிங். இதுதான் இப்போ அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இரவில் நின்று வணங்குறத லேசாக்கி தரலாம். இப்போ முன்னாடி கட்டளை வந்துச்சுல அந்த இரவில் நின்று வணங்குங்கன்னு சொல்லி, பாதி பகுதியோ அல்லது கூடுதலாகவோ குறைவாகவோ வந்ததை இந்த இடத்துல மாற்றி உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கன்னு ஏவறான். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், யுஹ்பிருல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான். யுஹ்பிரு அப்படின்னு சொன்னாக்க செய்தி அறிவிக்கிறான் அர்த்தம். அறிவிக்கிறான் தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கிறான். பி அன்னஹு நிச்சயமாக அவனாகிறவன் யஅலமு அறிகிறான். அன்னஹு இந்த இடத்துல 2வது வர அன்னஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறிக்கும். அன்னஹு நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூமு நிற்கிறார்கள், அதாவது வணக்கத்திற்காக நிற்கிறார்கள். தஹஜ்ஜுத் தொழுகைக்காக நிற்கிறார்கள். மினல் லைல் இரவிலிருந்து. அகல்லும் மின் சுலுசைஹி ஹீனன் ஒரு சில நேரங்களில், ஹீனன்னா சில நேரம் சில பொழுது. அகல்லும் மின் சுலுசைஹி அதாவது 2/3 பகுதிக்கு கொஞ்சம் குறைவாக தஹஜ்ஜுதிற்காக நிற்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அறிவான். வயக்கூம நிஸ்ஃபஹு ஹீனன் இன்னும் சில நேரங்களில் அந்த இரவில் பாதி பகுதி நிற்கிறார்கள் என்பதையும் அறிவான். வயக்கூமு சுலுசஹு இன்னும் அதிலே 1/3 பகுதி நேரம் நிற்கிறார்கள். ஹீனன் நாகர இன்னும் சில பொழுதுகளில் 1/3 பகுதி நிற்கிறார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அறிவான். அதே மாதிரி வயக்கூமு மஅஹு இன்னும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து நிற்கிறார்கள். துஆயிஃபத்தும் மின் அஸ்ஹாபிஹி சஹாபாக்களிலிருந்து சிலரும் ஒரு கூட்டத்தினரும் இரவில் நின்று வணங்குவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அறிவான். வல்லாஹு வஹ்தஹு இன்னும் அல்லாஹ் அவன் மட்டுமே ஹுவ அல்லதி அவன்தான் எப்படிப்பட்டவன் என்றால் யுகத்திரு லைல வன்னஹார இரவையும் பகலையும் கணக்கிடுகிறான்.
வயலமு இன்னும் அறிகிறான் மகாதீரகுமா அதனுடைய கணக்கீட்டை, அதாவது எவ்வளோ நேரம் இரவு இருக்கும் எவ்வளோ நேரம் பகல் இருக்குங்கிற மகாதீர் அந்த அளவுகளையும் அல்லாஹு தாலா தான் அறிகிறான். வமா எம்லி இன்னும் அந்த இரவுலையோ பகல்லையோ கடந்து விட்ட ஒன்றையும், வயபுகா மின்ஹுமா இன்னும் அதில் மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களையும் அல்லாஹு தாலா தான் மிகவும் அறிவான். அலிமல்லாஹு மேலும் அல்லாஹு தாலா அறிந்திருக்கிறான். அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது, லா இம்கினுஹும் அவர்களுக்கு சாத்தியமாகாது. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்களுக்கு சாத்தியமாகாது. கியாமுல் லைல் குல்லஹு அந்த இரவில் முழு பகுதியும் நின்று தொழுகிறது அவர்களுக்கு சாத்தியமாகாது என்பதையும் அல்லாஹு தாலா அறிவான். ஃபஹஃபஃப எனவே லேசாக்கி வைத்து விட்டான். அலைஹிம் அந்த சஹாபாக்களின் மீது லேசாக்கி வைத்து விட்டான். உங்களால் முடிஞ்சளவு ஓதுங்க தொழுவுங்க அப்படிங்கிறத, அதாவது இரவு தொழுகையை உங்களால் முடிஞ்சளவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா லேசாக்கி வைத்து விட்டான். அமரஹும் மேலும் அவர்களை ஏவினான். ஐயக்ர ஃபிஸ்ஸலாத் தொழுகையிலே ஓதுவதற்கு, பில்லைலி இரவு நேரத்திலே உள்ள தொழுகையில் ஓதுவதற்கு, மாத்த எஸ்ஸரலகும் அவர்களுக்கு எது லேசாகுமோ, கிராத்தகும் மினல் குர்ஆன் குர்ஆனிலிருந்து ஓதுவது எந்த அளவு லேசாகுமோ அந்தளவு ஓதுவதற்கும் அல்லாஹு தாலா ஏவி விட்டான். அலிமல்லாஹும் இன்னும் அல்லாஹு தாலா அறிகிறான். அன்னஹு நிச்சயமாக சயூஜது அவர்களிலே இருப்பார்கள், அதாவது சயூஜது ஃபீஹிம் அந்த ஃபீஹிம்னா அந்த சஹாபாக்களில் இருக்கிறார்கள். மை யுஜிசுஹுல் மருள் நோயாகிறது அவர்களை இயலாமல் ஆக்கிவிடுகிறதே. அன் கியாமில் லைல் இரவிலே நின்று வணங்குவதை தொட்டும் நோயாகிறது அவர்களை இயலாமல் ஆக்கிவிடுகிறது. அதாவது நோயின் காரணமாக என்ன செய்கிறாங்க, இரவில் நின்று வணங்க முடியாத சிலரும் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். வயூஜது கௌமன் நாகரூன இன்னும் சில கூட்டத்தினரும் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா அறிவான். எப்படிப்பட்ட கூட்டத்தினர்? நக்கலூன ஃபில் அருளலி திஜாரா வல் அமல் அதாவது தங்களுடைய வேலைகளுக்காகவும் வியாபாரங்களுக்காகவும் பூமியிலே செல்லக்கூடிய, எத்துலுபூன மின் ரிசுக்கில்லாஹில் ஹலால் அல்லாஹு தாலாவுடைய ரிசுக்கிலிருந்து ஹலாலானதை தேடியவர்களாக வியாபாரத்திற்காகவும் தங்களுடைய வேலைகளுக்காகவும் பூமியிலே செல்லக்கூடியவர்களையும் அல்லாஹு தாலா அறிகிறான். வகௌமுன் நாகரூன இன்னும் சில கூட்டத்தினர் யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே போர் புரியக்கூடிய ஜுஹது செய்யக்கூடியவர்களையும் அறிவான். எதற்காக? அந்த அல்லாஹு தாலாவுடைய சபீலில் ஜிஹாது செய்யக்கூடியவங்க எதற்காக செய்கிறாங்க? லிஅலாஇ கலிமத்திஹி அல்லாஹு தாலாவுடைய கலிமத் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டியும், வநஷ்ரி தீனிஹி இன்னும் அவனுடைய தீன் மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் போர் புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிவான். இப்போ சஹாபாக்களில் இப்படிப்பட்ட கூட்டத்தினர்கள் உண்டு. 3 வகையான கூட்டத்தினரையும் அல்லாஹு தாலா மென்ஷன் பண்ணுறான். இப்படியெல்லாம் அவங்களுக்கு பகல் நேரங்களில் வேலைகள் இருக்கிறதுனால ஃபல் யக்ரஉ அவர்கள் ஓதட்டும் ஃபீ சலாத்திஹிம் அவர்களுடைய தொழுகையிலே, மாத்த எஸ்ஸரலஹும் மின குர்ஆனிலிருந்து எந்தளவு லேசாகுமோ அந்தளவு ஓதட்டும். ஃபல் யுவாலபு அல்லா ஃபராஇலி ஸலாத் அதே மாதிரி அவங்க என்ன செய்யட்டும், தொழுகையினுடைய பரலான தொழுகையை நிறைவேற்றுவது, கடமையாக்கப்பட்ட 5 வக்து தொழுகையை நிறைவேற்றுவதில் அவர்கள் நிரந்தரமாக செயல்படட்டும். வல்லி அடுத்து ஜக்காத்தல் வாஜிபத் அலைஹிம் இன்னும் அவர்களின் மீது வாஜிபாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தையும் அவர்கள் கொடுத்து வர வேண்டும். மொத்த சத்தகு ஃபி உஜூஹில் பிர் நன்மையான விஷயங்களில் அவர்கள் சதக்கா செய்யட்டும். வல்லிஹசான் அதாவது பிர் வல்லிஹசான்னா நன்மையான காரியங்களுக்காக அவர்கள் சதக்கா செய்யட்டும். மின் அம்வாலிஹிம் அவர்களுடைய பொருட்களிலிருந்து, இபுத்திகா வஜ்ஹில்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை தேடிய நிலையில், வஜ்ஹுனா அல்லாஹு தாலாவுடைய முகம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை தேடிய நிலையில் அவர்கள் நல்லவைகளுக்காக செலவு செய்யட்டும், சதக்கா செய்யட்டும். வமா தஃப் அலு மின் உஜூஹில் பிர்ரி வல் ஹைரி வ அமலி தாஅத் அப்படி அவர்கள் செய்யக்கூடியதை எவ்வாறு பெற்றுக்கொள்வார்கள்னு சொல்லியும் அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். அதாவது ஒமா தஃஅலு நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று, மின் உஜூஹில் பிர்ரி வல் ஹைரி வ அமலி தாஅத் அதாவது நன்மையான காரியங்களிலிருந்தும் வழிபட்ட காரியங்களிலிருந்தும் நீங்கள் செய்யக்கூடியவைகளாகிறது. அவற்றையெல்லாம் தலக்கௌ நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அஜ்ரஹு அதனுடைய கூலியை, வ சவாபஹு இன்னும் அதனுடைய சவாபையும் கூலியையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹு தாலாவிடத்தில் யோமுல் கயாமத்துடைய நாளிலே, ஹைரன் நன்மையானவைகளாக, மிம்மா கப்தமு ஃபித் துன்யா
நீங்கள் துனியாவிலே முற்படுத்தி வைத்த ஒன்றிற்காக ஹைராக அதனை நீங்கள் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். மகத்தான கூலியை, சிறந்த கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்கிறோம். வயலமு சவாபா, அது எப்படி சவாபுகளிலேயே மிகவும் மகத்தானதாக இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வல் எத்துலுபு, எனவே அவர்கள் தேடிக்கொள்ளட்டும் மகபிரத்தல்லாஹி, அல்லாஹு தாலாவுடைய மகபிரத்தை தேடிக்கொள்ளட்டும். ஃபி ஜமீ அஹ்வாலிஹிம், அவர்களுடைய அனைத்து சூழ்நிலைகளிலும் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய மகுஃபிரத்து, பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளட்டும். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தாலாவாகிறவன் கஃபூருன், மிகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். லஹும், அவர்களுக்கு, வரஹீமுன், இன்னும் மிக்க கிருபையுள்ளவனாக இருக்கிறான். பிஹிம், அவர்களை கொண்டு மிக்க கிருபையுள்ளவனமாக இருக்கிறான். அதனால் சஹாபாக்கள் தங்களால் முடிஞ்சளவு இரவு நேர தொழுகட்டும். அதாவது தங்களால் முடிஞ்சளவு எந்தளவு குர்ஆனிலிருந்து ஓத முடியுமோ அந்தளவு ஓதி இரவு தொழுகையை நிறைவேற்றட்டும். இன்னும் அவங்க தொழுகையை நிலைநாட்டணும். தொடர்படியாக நிரந்தரமாக தொழுகையை நிலைநாட்டணும். ஜக்காத்தும் கொடுத்து வரணும். அதே மாதிரி அல்லாஹு தாலாவிற்காக என்ன செய்யணும்? அழகிய கடனாக, தேவைப்படுவோருக்கு அழகிய கடனாக கடன் கொடுக்கணும். அழகிய கடன்னா என்னது? அவங்களால திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யலாம்? அந்த கடனை தள்ளுபடி செய்யலாம். இப்போது அந்த இடத்துல கடன் கொடுக்கறது நம்மளுடைய சுயநலத்திற்காக கொடுக்காமல் அல்லாஹு தாலாவுடைய திருப்புறத்தை தேடியே அவங்க கொடுக்கணும். அப்படி அழகான கடனாக கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்தது, இப்படி நீங்கள் ஹைரான இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், துனியாவில் நீங்கள் இப்படி முற்படுத்தி வச்சிங்கன்னா அல்லாஹு தாலா அதை என்ன செய்வான்? மறுமையில் மகத்தான கூலியாக்கி உங்களுக்கு கொடுப்பான். அதே மாதிரி அல்லாஹ்விடத்திலேயே நீங்கள் என்ன செய்யுங்க? தௌபா செய்து மீளுங்கள். அல்லாஹ்விடத்திலேயே பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹு தாலா மிக்க கிருபையுள்ளவனாகவும் மிக்க மன்னிப்போனமாக இருக்கிறான்னு சொல்லி சஹாபாக்களுக்கு அல்லாஹு தாலா அந்த முன்னாடி சொன்ன இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் சொன்ன கட்டளையை மாற்றி அமைச்சு 20வது வசனத்தில் அவங்களுக்கு லேசாக்கி தருகிறான். இது அவங்களுக்காக சொல்லப்பட்ட கட்டளை மட்டுமல்ல, இது நமக்காகவும் தான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகல் காலங்களில் தொழுகிறோம். அதே சிரமத்தோடு தான் நம்மளுடைய தொழுகைக்கான நேரம் ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்தளவுக்கு தான் ஒதுக்குறோம். ஆனால் மற்ற தேவைகளுக்காக அதிகமான அளவு நேரம் ஒதுக்குறோம். அந்த 5 வக்து தொழுகையை நம்மளால் சரிவர நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறோம். நம்ம அந்த 5 வக்து தொழுகையிலையும் நம்ம நிரந்தரமாக வாதபத்தாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சளவு நம்மளுக்கு கரெக்டாக ஜக்காத்து கடமையாக்கப்பட்ட அளவு நம்மளுக்கு ஜக்காத்து கடமையானவர்களாக ஆகியிருந்தோம்னா அந்த ஜக்காத்தை கரெக்டாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி சதக்காவும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ மேலும் அல்லாஹு தாலாவிடத்திலேயே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தொழுகையை நிலையாக தொழக்கூடியவர்களாக, தொழுகையிலே முவாதபத்தாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கையும், மேலும் அல்லாஹு தாலா நம் மீது ஜக்காத் கடமையாக இருந்தால் அந்த ஜக்காத்தை முழுமையாக முறையாக நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கையும், மேலும் சதக்கா செய்யக்கூடிய தௌஃபீக்கையும், இன்னும் அல்லாஹ்விடத்திலேயே நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு நசீபையும், இன்னும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அருள் புரிவானாக என்று துஆ செய்தவளாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.